ஆணைய ஆர்வலர் சாய் விக்னேஷ் சார், இந்த திருச்செந்தூர் சம்பவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், விளக்கமாக. என்ன காரணம் சார் அந்த கோபத்துக்கு காரணம்? வணக்கம். என் பேர் சாய் விக்னேஷ். நான் மயிலாடுதுறை பகுதியில் வசித்து வரேன். மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் யானைகள் அந்த காலம் தொட்டு நிறைய திருக்கோயில்கள்ல யானைகள் இருந்துட்டு வருது. குறிப்பா சொல்லணும்னா மயிலாடுதுறை சுற்று வட்டாரத்துல உள்ள பகுதிகளில் பார்த்தோமே ஆனால் ஒரு 10க்கும் மேற்பட்ட யானைகள் அந்த காலத்துல இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா ஒரு 3 யானை தான் மயிலாடுதுறை பகுதிகளில் இருந்துட்டு வருது. அதுக்கு காரணம் நம்ம என்னன்னு சொன்னோம்னா, புதிதாக யானைகள் வருவதற்குடைய காரணங்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. குறிப்பா சொன்னோம்னா மயிலாடுதுறை பகுதிகளில் தர்மபுரம் ஆதீனம்னு மிக பழமையான சைவ மடம் இருக்கு. அந்த மடத்துல பட்டின பிரவேச விழான்னு ஒரு விமர்சையான விழா நடைபெறும். அந்த விழாவின் போது 10க்கும் மேற்பட்ட யானைகள், அந்த மயிலாடுதுறை பகுதிகளில் சேர்ந்த அனைத்து யானைகளும் எப்படி கேரளால திரிசூர் பூரம் நடக்குதோ அதே மாதிரி அந்த அனைத்து யானைகளும் ஒன்று சேர்ந்து அந்த கஜ பூஜை நடைபெறுவது மிகவும் விமர்சையாக நடைபெறும். அதை பார்க்கறதுக்குன்னே மயிலாடுதுறை சுத்து வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராம பகுதியை சேர்ந்த மக்களும் அந்த விழாவை காண்பது, அந்த பர்டிகுலரா யானையை பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். எங்க தாத்தாவோட காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க 10 யானை பார்த்திருக்காங்க. என்னோட அப்பா 6 யானை பார்த்திருக்காங்க. இப்ப நான் 3 யானை தான் பாக்குறேன். இதுக்கு அடுத்த வர ஜெனரேஷன்ல யானை இருக்குமாங்கிறது இன்னைய காலகட்டத்துல ஒரு கேள்விக்குறியா அமைஞ்சிருக்கு. அதாவது பொதுவா கோவில்கள்ல யானைகள் எதற்குன்னு சொல்லி இப்ப சமீபமா இந்த திருச்செந்தூர் கோயில்ல நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பல பேர் கோயில்கள்ல யானைகள் இருக்கணுமா, அது நமக்கு அதனால என்ன பயன்னு சொல்லி நிறைய பேர் அந்த கேள்விகளை எழுப்பி வருகிறாங்க. அதுக்கு என்னுடைய கருத்து என்னன்னா, கோயில்களை கட்டுவதற்கு யானைகள் பெரும் உதவி செஞ்சிருக்கு. ஒரு பெரிய மலையோ கல்லையோ நம்மளால தூக்க முடியாது. யானைகள் தான் அதை தன்னோட துதிக்கையால சுமந்து அதுக்கு வேலை பலு கொடுக்கணும்னு நம்ம சொல்லல, அதனால முடிஞ்ச கைங்கரியம்னு சொல்லுவோம். அதை நம்ம கோயில்களுக்காக அதை செஞ்சிருக்கு. எப்படி நம்ம ஒரு கோயில் கட்டுறது, ஒரு மன்னர் கட்டினார்னா அவர் நினைவா ஒரு சிலை வைப்பாங்க அந்த கோயில்ல, அதே மாதிரி யானை கோயில் கட்ட உதவி பண்ணிருக்கு. அப்படிங்கிற காரணத்தினால யானைகளை இன்றளவும் நாம கோயில்ல வச்சு அதை ஒரு இறைவனாதான் நம்ம வழிபடுறோம். அதாவது யானை நம்ம ஒரு மிருகமாவோ, நிறைய பேர் அது காட்டு விலங்கு அப்படின்னு சொல்றாங்க. அது காட்டு விலங்கு தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் எத்தனையோ விலங்குகள் இருந்தாலும் சில விலங்குகளை மட்டும்தான் நம்மளால வளர்க்க முடியும். அந்த வகையில யானைகள் மிக அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்குமே யானைகளுடைய மஸ்தகம்னு சொல்லுவாங்க, அந்த யானையினுடைய தலைப்பகுதியில அதுல மகாலட்சுமி வாசம் செய்யறதா ஒரு ஐதீகம் இருக்கு. அதனாலதான் ஸ்ரீரங்கம் கோயில்ல இன்னைக்கும் கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடி யானை தான் முதல்ல பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு, பசுமாடு யானை இது 2 தான் ஃபர்ஸ்ட் பெருமாளை தரிசனம் பண்றதுக்கு அப்புறம் தான் பொதுமக்களே அனுமதி பண்றாங்க. அதே மாதிரி யானைகள் மேல புனித நீர் எடுத்து வருவாங்க. அந்த கோயில் திருவிழாக்களின் போது இந்த புனித நீர் எடுத்துட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்றாங்க. அதே மாதிரி யானை ஆசீர்வாதம் பண்ணுது. ஆசீர்வாதம் பண்றதை யானை பாகன் சம்பாதிக்கிறதுக்காக பயன்படுத்துறோம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறு. அந்த யானையினுடைய 2 நாசித்வாரம் வாயிலாக அந்த மூச்சு காற்று நம்ம மேல படுறது மூலம் இயற்கையான நம்மளுடைய மருத்துவ குணம் அடைகிறது. அதே போல யானைகளோட சிறப்பை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம யானைகளுக்கும் தமிழர்களுக்கும் உண்டான தொடர்பு மிகவும் நீண்ட நெடியது. யானை கட்டி போரடித்து அழகான தென்மதுரைன்னு தனிப்பாடல் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில நம்மளுடைய கலாச்சார பாரம்பரியத்துல மிகவும் அங்கமாக இந்த யானைகள் திகழ்ந்து வருகிறது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த யானைகளோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது. அத நம்ம அதிகப்படுத்துறதுக்கு திருக்கோயில்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய இட வசதிகள் இருக்கு, இயற்கையான சூழ்நிலை இருக்கு. நம்ம காட்டுல வாழ யானைகளை விட நாட்டுல வாழுற யானைகள் அதிக காலம் உயிர் வாழ்ந்து அதனுடைய சேவைகளை செய்து வருகிறது. பொதுவாகவே ஒரு உயிரினம் என்பது காட்டிலும் இருக்கணும், வளர்ப்பிலும் இருக்கணும். அப்பதான் அதோடைய சதவிகிதம் சமமா இருந்தாதான் அந்த உயிரினத்தையே நம்மளால காப்பாற்ற முடியும்னு பல அறிவியல் ஆய்வுகள் மூலம் நம்மளால அறிஞ்சிக்க முடியுது. அதன் மூலம் இந்த திருச்செந்தூர்ல நடைபெற்ற சம்பவம் மிகுந்த வருத்தமளிக்கும் சம்பவமாக இருக்கிறது. இதை நம்ம ஒரு பாடமா எடுத்துக்கொண்டு வரும் காலங்கள்ல இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறாத வண்ணம் நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி ஏற்று இந்த யானைகளினுடைய
பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு சென்று கொண்டு சேர்க்கணும். அதே மாதிரி இப்ப யானைகள்கிட்ட போய் ஒரு பத்திரிகை வாயிலாக செய்தி இதை நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்ம யாரும் கண்ணால பார்க்கல அந்த சம்பவத்தை. யாரோ ஒரு நபர் செல்ஃபி எடுத்தாரு, அதனாலதான் யானை வந்து சற்று கோபமாகி அந்த மாதிரி செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. நம்ம யானையை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கு பிடித்தமான பழ வகைகள் காய்கறிகளை வாங்கி கொடுத்துட்டு ஒரு 10 அடி தள்ளி நின்னாலே போதும். யானைகளுக்கு நம்மளதான் ரொம்ப பிடிக்கும். அதோட இல்லாம யானையை போய் தொடர்றது, கட்டி பிடிச்சு போட்டோ எடுக்கிறது, அதெல்லாம் நாம் தவிர்த்து இந்த யானைகளுடைய பெருமையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி. சாய் விக்னேஷ் ரொம்ப தமிழ் இலக்கியங்களில் உள்ள விவகாரத்தை ஆணை கட்டி போரடித்தால் மாளாதுன்றெல்லாம் அழகாக சொன்னீங்க. நான் உங்களுடைய அப்பா தாத்தாவுடைய காலத்தில் இந்த யானையினுடைய மகத்துவம் மட்டுமல்லாமல் ஒரு முக்கிய விஷயத்தை சொன்னீங்க. ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை வணங்குவதற்கு முன்பு ஆணைகளுடைய அந்த விவகாரத்தெல்லாம் ஒரு அற்புதமாக சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி ஐயா சாய் விக்னேஷ், ரொம்ப சிறப்பாக பேசினீர்கள். நன்றி. திரு சாய் விக்னேஷ் சார், இந்த இறுதி கருத்தா ரொம்ப சுருக்கமாக 2 வரிகளில் உங்களுடைய நிறைவு கருத்தை இந்த தலைப்பில் சொல்லுங்கள். அதோட நம்ம நேரம் கருதி எடுத்துக்கிறேன். வணக்கம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோயில்களுக்கும் யானைகளுக்கும் இடையேயான தொடர்பு வந்து நீண்ட நெடியது. யானை வளர்ப்புல வந்து தமிழர்கள் வந்து மிகவும் ஒரு 2000 வருஷமா நம்மளால ரெக்கார்டோட சொல்ல முடியும். 2000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே யானைகளை வளர்த்துட்டு வரோம். இப்ப ராஜராஜ சோழன் படையில ஏறக்குறைய 2000த்திற்கும் மேற்பட்ட யானைகள் இருந்திருக்கு. ஆனா இப்ப அந்த ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயில்ல ஒரு யானை கூட இல்லாதது வருத்தமா இருக்கு. அத வனத்துறை சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை யானைகளுடைய நலனுக்காக செய்து வந்துட்டு இருக்காங்க. அதே போல தொடர்ந்து இந்த யானை இல்லாத கோயில்களுக்கு மீண்டும் யானை வந்து இந்த நம்மளுடைய கலாச்சார பாரம்பரியம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி ஜெயா பிளஸ் செய்தி. நன்றி நன்றி, ரொம்ப சிறப்பு. சாய் விக்னேஷ் அழகான கருத்தை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும்.